ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீனு. அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அண்ட் மாத்து வந்து சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டா. ரெண்டு பேருமே ஒர்க்காக ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டோம். அண்டு யூடியூப் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை நாங்களுமே யோசித்தோம். பட் நாங்கள் ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தோம். என்னானாலும் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் இந்த மீனோன் மாற்றம் தான் இருக்கணும், தனியாகவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதில் ரெண்டு பேருமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ வந்து எனக்கு நான் இங்கே என்னெல்லாம் பண்ணுறேன்ற வீடியோவும் அவன் அங்கே என்னெல்லாம் பண்ணுறன்ற வீடியோவும் அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி பிளான். அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தோன்னா எங்களுக்கு போஸ்ட் பண்ண எதுவுமே நேரம் கிடைக்காது. மற்றபடி நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. இன்றைக்கி என்ன வீடியோனா, வாட்ஸ் இன்சைட் மை மேக்கப் பாக்ஸ். என்னோடய மேக்கப் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, நான் எப்படி வச்சுருப்பேன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. அண்ட் தென் அது பிராண்டடாகவும் இருக்கும். காஸ்ட் கம்மியாகவும் பிராண்டடான திங்ஸாக மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். அதை வந்து அவங்க எல்லாத்துலேயுமே காமிக்கலான் இருக்கேன். பார்க்கலாமா? ஓகே, இதுதான் என்னோடய மேக்கப் திங்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், மேக்கப்போட ஸ்டார்டிங்கே நம்ம மாய்ஸ்சரைசர் தானே, பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டால் நியர்லி எனக்கு 6 months வரும். இதை நான் கை காலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. நான் வாங்க போன அன்றைக்கு எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். திஸ் இஸ் ஆல்சோ குட் மாய்ஸ்சரைசர். அடுத்து டோனர் இருக்கும். டோனர்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. முன்னாடி குட் வைப்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நானே வந்து ரோஸ் வாட்டர் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம், நம்மளே வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு டைமே இல்லை. இதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ பாருங்க, ஆயில் பெங்களூரு கிளைமேட்டுக்கு ஆயில் வந்து உறைஞ்சி போயிடுச்சு. நான் என்ன தேய்க்க முடியாமல் இருக்கேன். வெயிலும் வர மாட்டேது. வெயிலில் வச்சாலும் அதோட லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரவே மாட்டேது. இதுதான் வந்து எங்கள் ஊர் நிலமை. ஆல்வேஸ் கோல்டு. பெங்களூரு கிளைமேட்டுக்காகவே வரலாம்ப்பா. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வெயில் அடித்தாலுமே வெயில் அடிக்கிறதே தெரில. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே. தென் வந்து ப்ரைமர். நான் வாங்கினதுலேயே வந்து இதுதான் வேஸ்ட்டோ காஸ்ட்லியோ அப்படின்னு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனதுன்னா இது ஒன்று தான். இதோட குவான்டிட்டியை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு. ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து 160 போட்டிருக்கு. நான் 140 150 சம்திங் வாங்கியிருப்பேன். ஆஃபரும் ரொம்ப கம்மி தான். 4-in-1 ப்ரைமர் நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் முன்னாடி வந்து லாக்மே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் அளவு லாக்மே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து 50 SPF வந்து ரொம்ப காஸ்ட்லி. 350 or 390 சம்திங் இருக்கும். அந்த அளவுக்குலாம் நம்மளால் ப்ரிஃபர் பண்ண முடியலை எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. ரொம்ப என்னோடய மூஞ்சி ஆயிலியாக காட்டுச்சு. ஸோ ஐ டிசைடட் டு திஸ். அப்போலோ வந்து டேப்லெட் வாங்க போயிருந்தேன். அப்போ நான் இதை பார்த்தேன். 40 SPF 200 தான் சொன்னாங்க. அதே மாதிரி இதோட ஸ்மெல் அப்படியே கோகுல் சாண்டல் ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா நான் பக்கத்தில் எங்கேயாவது கடைக்க போகிறேன்னா கூட நான் எதுவுமே போட மாட்டேன். இது டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். இட்ஸ் ஆல்சோ குட். தென் வந்து ஃபவுண்டேஷன். இது வந்து நான் ஜூடியோவில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது. காலி ஆயிடுச்சு. இப்போயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஃபவுண்டேஷனே இல்லை. இது ஒன்று தான் ஃபவுண்டேஷன். இதை தான் வச்சு போட்டுட்ருக்கேன். இது மோஸ்ட்லி போட மாட்டேன் ஆஃபீஸ்க்கு. இந்த சன்ஸ்க்ரீனே போட்டுட்டு மேலே வந்து அந்த பவுடர் அதை போட்டுட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து சீரம் வச்சுருப்பேன். சீரமும் நான் வாங்கி 1 month ஆகுது. இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் குட். இப்போ கூட நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இட்ஸ் குட். இது நல்லா இருக்குது. ஸ்ட்ரீக்ஸு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 130 போட்டிருக்கேன். நான் இது 110க்கு வாங்கினேன். பர்பிள் ஆப்பில் 110க்கு வாங்கினேன். தென் வந்து மேக்கப் ஃபிக்ஸர். இது வந்து நான் எப்போ மேக்கப் போட்டாலும் எனக்கு உடனே போயிடுது. 1 hour கூட ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மேக்கப் ஃபிக்ஸர் வாங்கியிருந்தேன். இது எப்படின்னா பேராபன் ஃப்ரீ அப்படிலாம் போட்டிருக்காங்களா. இது எனக்கு மூஞ்சியில் ஸ்ப்ரே பண்ணோன்னே ஒரு கெமிக்கல் ஃபீலிங் வருது. அப்படியே நான் ஏதோ ஒரு ஆசிடை ஊற்றுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இட்ஸ் நாட் குட். எனக்கு இது வந்து பிடிக்கல. எதுக்கு வாங்கணுன்னே தெரில. 5 செகண்டில் போட்டு, ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் மார்னிங் போட்டு போனால் ஒரு 12:30 1 o'clock அளவு இட்ஸ் ஸ்டேயிங். பட் இட்ஸ் கெமிக்கல் ஃபீலிங் வருது. எனக்கு இது பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து 3 shades வச்சுருப்பேன். இன்னொரு ஷேடு வந்து எங்கே போட்டேன்னு தெரில, காணா. தென் ஜூடியோவில் வாங்கினது தான் 100 rupees.
100 rupees. 100 rupees. ஒன்று வந்து blossom pink and then இன்னொன்று வந்து caramel nude. இந்த 2 ஷேடு தான். இது ரெண்டுமே இந்த கேரமல் நியூடு வந்து நம்ம போட்டதே தெரியாது, சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நான். என்னோட கோ டு லிப்ஸ்டிக் மாதிரி எங்கே போனாலும் நான் இதை போட்டுட்டு போவேன். அண்ட் தென் இது வந்து நான் ஆஃபீஸ் போகிறப்ப போட்டு போவேன் மோஸ்ட்லி. ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். பட் என்ன விஷயம்னா, நான் 100 ரூபாய்க்கு வாங்கினதுனால ஹாஃப் அன் ஹவரில் அழிஞ்சு போயிடும், போட்டதே அழிஞ்சு போயிடும். ஆனால் இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக் அண்ட் தென் காஸ்ட் கம்மியாகவும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒன்று வந்துட்டோம், கன்சீலர் வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எனக்கு இருக்கும், அது தெரியாமல் போடுவேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து காவியா வாங்கி கொடுத்தா. என் பர்த்டேக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வேணுமோ அப்படின்னு கேட்டால், நான் ஏதாவது மேக்கப் திங்ஸில் ஏதாவது காலியாக போதா இல்லை வாங்கணும்னு நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மாதிரி கேட்டுருவேன். அதை வந்து வாங்கி தந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இது மாதிரி கன்சிலர் வேணும்னு கேட்டிருந்தேன், அவன் வாங்கி கொடுத்தா. ஸ்விஸ் பியூட்டியோடது வந்து இந்த 2 ஷேட் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். டெய்லியெலாம் போட மாட்டேன். ஆஃபீஸ் 3 days போனோன்னா நான் 3 days போட்டுறேன். 3 days போடுவேன். அண்ட் தென் இது நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த கன்சிலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது 2024 எக்ஸ்பைரி ஆக போகுது, அதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் இது காம்பேக்ட், மேப்ளினோட காம்பேக்ட். இது வாங்கி கிட்டத்தட்ட 8 months ஆச்சு. இன்னும் காலியாக போகுது. இப்போ அளவு சூப்பராக இருக்கும். நம்ம போட்டாலே அப்படியே நல்லா அழகாக நம்மளை காமிக்கும், நல்லா எல்லாமே பிளெண்ட் பண்ணி சூப்பராக இருக்கும். இது மட்டுமே கூட போட்டு போனேன் எனக்கு தெரிஞ்சு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது நான் ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது காலியானோம் அதை நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா நான் ஆஃபான யூஸ் பண்ண மாட்டேன். இது டாஸ்லரோடது. ஆஃபீஸில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பேய் மாதிரி காட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, தெரியாமல். இது 50 rupees தான் சம்திங். மதுரையில் வந்து எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைலாம் இருக்கும், மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே தான் வாங்கினேன். இதுவும் காஜலும் வாங்கினேன், அதை காணோம். திஸ் இஸ் நாட் குட். சும்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐலைனரு ஜூடியோவில் தான் வாங்கினேன். இதை பற்றி என்ன சொல்லனா, இப்போ நான் வச்சுருக்கேன்னா தண்ணி பட்டாலும் அழியும், அது நல்லா தேய்ச்சி போனால் தான் அழியும், ஸ்வஜ்ஜும் ஆகாது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஜூடியோலேயே லிப்ஸ்டிக்ஸ்லாம் நல்லா இல்லை, பட் இந்த ஐலைனர் ஒர்த்து. ஐ திங்க் இதுவும் 150 நினைக்கிறேன். ரேட்டு இங்கே போடலை, 150 நினைக்கிறேன். இது ஒர்த்து, சூப்பராக இருக்குது இந்த ஐலைனர். நெக்ஸ்ட் வந்து லிப் பாம். இதுவும் ஜூடியோ தான். இது 50. இது நல்லா தான் இருக்குது. லிப்ஸ்டிக் நல்லா இல்லை, லிப் பாம் இட்ஸ் குட்டு. இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லிப் க்ளாஸ் வந்து எப்போயாச்சும் எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவேன். எப்போயாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நம்ம லிப் க்ளாஸ் இதை சின்னது கன்சீலர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டர் வந்து மோஸ்ட்லி கையாலே பிளெண்ட் பண்ணிடுவேன். எதுக்கு வச்சுருக்கே தெரில. அப்பப்போ வந்து டைம் இருந்துச்சுன்னா அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். பிளெண்டருக்கு பதிலாக ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ப்ரெஷ்ஷை நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை. ரெக்ஸோனா இருக்குது, இந்த ஐலைனர் இருக்குது. ஜூடியோ இப்போ தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த எல்ஐடினோட இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பர்பிளில் நம்ம எதாவது வாங்கினா இந்த மாதிரி ஃப்ரீ திங்ஸ்லாம் நிறையா தருவாங்க, அதுவும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இது ரெண்டும் தான். திஸ் இஸ் ஆலோவேரா ஜெல். அப்பலோவில் வாங்கினேன். அப்பலோவில் வந்து பை 200 அந்த மாதிரி இருக்கும். அதில் ஆலோவேரா ஜெல் அண்ட் ரெண்டு ஆலோவேரா ஜெல் 100 rupees அப்படி வாங்கிக்கலாம். ஒரு எனி அதர் ப்ராடக்ட் நம்ம கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆல்மண்ட் ஆயில். நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ஆலோவேரா ஜெல்லும் இந்த ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு தான் தூங்க போவேன். நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்கின் கேர். மேக்கப் தான் பண்ண மாட்டேங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் வச்சு நம்ம பண்ணலாம். இது ரெண்டும் தான் நான் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா பர்பிள் ஆப்பில் தான் வாங்கினேன், அங்கே ட்ரை பண்ணுங்கள். பர்பிள் ஆப்பில் வாங்காததும் எங்கே வாங்கியிருந்தேன் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை விட பெட்டர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லிப்ஸ்டிக்ஸ் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குதோ அதை ஆல்சோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம மேக்கப் பாக்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு காமிச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. நானுமே இன்னும் கொஞ்சம் மினிமல் பண்ணணும். மாய்ஸ்சரைசர்
ஃபவுண்டேஷன், சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் சீரம் அது 3மே இருக்க மாதிரிலாம் வந்து ஃபவுண்டேஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன். இப்போதைக்கு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை, தட்ஸ் குட்டு. இதுக்கு பதிலாக சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். நானுமே காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து மேக்கப்லாம் போட மாட்டேன், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஆக்சுவலி ஏன் பண்ணேன்னா, ஸ்கின் கேர் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லது. நம்ம எப்படி நம்ம ஹெல்த்தை பார்த்துக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னையும் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட். நம்ம அதுவும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கசின் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஏஜ்லாம் மென்ஷன் பண்ணால் என்னை திட்டிடுவாங்க. அவங்க வந்து ஸ்கின் கேர் அவங்களுமே ஆஃபீஸ் போனதுலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் அவங்க ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லை, நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் அந்த ஸ்கின் கேர் பண்ணவங்க. மேக்கப் சொல்ல சேயிங் தட் ஸ்கின் கேர் அது நம்ம பண்ணோன்னா இட்ஸ் குட். சீரம் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த ஆல்மண்ட் ஆயில் அந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். மார்னிங் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டே க்ரீம் அந்த மாதிரி போடலாம். பட் நான் பிஜியில் இருந்தால் போட மாட்டேன், ஆஃபீஸ் போனால் மேக்கப் போட்டு போயிடுவேன். ரொம்ப கெமிக்கல்ஸாக இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. கெமிக்கல் கம்மியாகவும் ரேட்டும் நம்ம ஓரளவு நம்மளால் அஃபோர்ட் பண்ணிக்கிற அளவு இருக்கிறதும் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் இட்ஸ் குட். அதே மாதிரி ஸ்கின் கேரும் நம்ம பண்ணால் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய் கைஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மீனு அண்ட் மாத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாத்துவும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கூடிய சீக்கிரம் 2 பேருமே சேர்ந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். லெட்ஸ் ஹோப். பாய்.